அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் கூட ஏதோ உங்களுக்கு பழக்கம் இருக்கா? ஆமாம் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அப்போ நான் நாடகங்கள் நிறைய நடிப்பேன் சார். நடிக்கும்போப்போ இந்த மியூசிக் அகாடமிக்கு பின்னாடி அந்த அது புதுப்பேட்டை, அதுக்கு பேர் ஜேபிஆர் இருந்தார், அங்கே தான். சரிங்க. அந்த அப்படி திரும்பணும்னா எதிர் வீடு தான். சரிங்க. ஒரு பழைய காலத்து வீடு. சரி. ஒரு சிங்கிள் ரூம் 10க்கு 10 சைஸ், அவ்வளோதான். அந்த 2 கட்டில் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கட்டில், அந்த பக்கம் ஒரு கட்டில். 2 கட்டில் 2 பேர் பத்துப்பாங்க, கீழே 2 பேர் பத்துப்பாங்க. நான் இந்த நாடகம் நடிக்கேன். எனக்கு ரஜினியை தெரியாது. இந்த 3 முடிச்சில் ஆவியா நடித்தானே நடராஜன், அவரோட காலேஜ் மேட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அதான் அவரு என்னை ரஜினி கிட்ட அறிமுகப்படுத்தினார். அவரு எப்படி எனக்கு என்ன நடிகை பிரமிளா அவங்களுடைய நாடக மன்றத்தில் நான் மெயின் காமெடியாக இருந்தேன் சார். ஏஎஸ் பிரகாசம், ஒரு நடிகை. ஆமாம், ஏஎஸ் பிரகாசத்தினுடைய கதை, வசனம், டைரக்ஷன், அந்த மாதிரி நாடகம்லாம் சார். நாடக உலகிலேயே மனோகரன் நாடகம் தான் சூப்பராக இருந்தது. அந்த மனோகரனுடைய நாடகத்தையே காலி பண்ணிச்சு பிரமிளா நாடகம். சரி. ஏன்னா ஒரு நாடகம் முடியுதுன்னா அடுத்த சீன் வருதுன்னா லைட் ஆஃப் லைட் ஆன் பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் பிரமிளா இந்த ஏஎஸ் பிரகாசம் டைரக்ஷனில், அவருடைய கதை வசனம் டைரக்ஷனில் உருவான சொர்க்கத்தின் திறப்பு விழா, அந்த நாடகத்தில் இந்த ஸ்க்ரீன் மாறுறதே ஜனங்களுக்கு தெரியாது சார். ஆனால் லைட்டு எரிஞ்சிக்கினே இருக்கும் சார். இப்போ நீங்கள் ஒரு டைலாக் பேசுகிறீங்க, அடுத்த டைலாக்கு மாறணும், வேறு லொக்கேஷன் வரணும், இந்த ஸ்பாட் போட்டுருவாங்க அங்கே ரவுண்டாக. அந்த ஸ்பாட் லைட்டு மேலேருந்து கீழே வரும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் டார்க் பண்ணிவிடுவாங்க. இந்த ரப்பர் இல்லை சார், ரப்பர் வீல் வைப்பாங்க, இதுக்குன்னே தயாரித்தாங்க சார். கஷ்டம். அந்த பிரமிளா சும்மா சொல்லக்கூடாது சார். ரப்பர் வீலு, அந்த ரப்பர் வீலில் வலிக்கிறதே தெரியும், தர அப்படியே வலிக்கூடாது. சைலண்ட்டை எடுத்து அடுத்த சீனு போட்டணும். ஒருத்தர் இது வலிப்பாங்க, அடுத்த சீன் அது வலிப்பாங்க. அடுத்தது இந்த ஸ்பார்க் அப்படியே லைட்டு பிரைட் ஆகும் போப்போ பார்த்தா அதுக்கே கிளாப்ஸ் அடிப்பாங்க சார். அதுக்கே கிளாப்ஸ் அடிப்பாங்க.